ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருபா 369. இன்றைக்கி நம்ம வந்து சில சோஷியல் சென்சிட்டிவ் நியூஸ் பார்க்கலாம். இது வந்து எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகுது இல்லையா? பாக்ஸ் கொஷின்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு மெயின் எக்ஸாமில் ஷூட் அவுட் ஆகுது. அதனால் நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரோம் இல்லையா? சரி வாங்க இன்றைக்கி சிலது பார்ப்போம். அண்ட் January 29, the third day of Republic Day, the celebrations are brought to an end with the பீட்டிங் ரீட்ரீட் செரமனி தான் வந்து January 29 நடக்குது. அது வந்து ரிப்பப்ளிக் டேக்கு 3 நாள் கழித்து நடக்குது. திஸ் இஸ் பர்ஃபார்ம்டு பை த பேண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 ஃபோர்ஸுமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த சீஃப் கெஸ்ட். யார் சீஃப் கெஸ்ட்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த சீஃப் கெஸ்ட் ஆஃப் திஸ் டே. ராஷ்டிரபதி பவன் வில் பி illuminated at 6 PM as a part of the celebration. அப்போ சீஃப் கெஸ்ட் யார்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எந்த பவன் வந்து இலுமினேட் ஆகுதுன்னா ராஷ்டிரபதி பவன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் சாங். ஆன் 27th December 1911 திஸ் நேஷ்னல் ஆந்தம் வாஸ் சங் ஃபார் த ஃபஸ்ட் டைம் டூரிங் த காங்கிரஸ் கமிட்டி மீட் ஹெல்ட் அட் கல்கத்தா. ஃபஸ்ட்டு ஆந்தம் வந்து எங்கே பாடினாங்கன்னா நேஷ்னல் ஆந்தம் வந்து கல்கத்தாவில் பாடினாங்க. டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. December 27, 1911 ஃபஸ்ட் டைம் வந்து பாடினது அப்போ தான். நெக்ஸ்ட் ஃபேக்ட் பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷனில் பார்த்துக்கோங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசுவாமி, கேஎம் முன்ஷி, சையத் அகமது சதாத்துல்லா, பிஎல் மிட்டர், என் மாதவராவ், டிபி கைத்தன் வேறு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. இவங்கெல்லாம் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் மெம்பர்ஸு. இதில் வந்து சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்ட்டு அம்பேத்கர். was considered the chief architect. சரிங்களா? when the constitution was drafted there were 395 articles, 22 parts and 8 schedules. ஸ்டார்டிங்கில் அவ்வளோ இருந்துச்சு. அட் ப்ரெசென்ட்டில் பாருங்கள் 448 articles in 25 parts and 12 schedules. அப் டு 2016 எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னா 101 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 16/9/2016 வரைக்குமே 101 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். கொடிக்காத்த குமரன். திருப்பூர் குமரனாலும் இவரே தான். திருப்பூர் குமரன் வாஸ் பார்ன் இன் சென்னிமலை ஆஃப் ஈரோடு டிஸ்ட்ரிக். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பிறந்தவங்க யாருன்னு கூட ஆல்ரெடி கொஷின்ஸ் வந்திருக்கு. திருப்பூர் குமரன் தான். ஆஸ் எ யூத் ஹி ஆக்சுவலி பார்ட்டிசிபேட்டட் இன் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியா இன் 1932 when காந்திஜி வாஸ் arrested. Protests were held against the arrest all over the country. When protests were held for Gandhi release, Tirupur Kumaran took active part in it. He lost his life when police attacked violently. He held on to the tricolor flag even when he died. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காந்தியை ரிலீஸ் பண்ணணுன்ற ப்ரொட்டஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா? அப்போ வந்து கொடியை கையில் வச்சுட்டே வந்து அவர் டெத் ஆகிட்டார். He held on the tricolor flag even when he died. He was honored with the title கொடி காத்த குமரன். அதுதான் அவங்களுக்கு வந்து அவார்ட் டைட்டில் கிடச்சிருக்குது. The government of India has released a postal stamp on his cemetery here to remember Tirupur Kumaran sacrifice and டெடிகேஷன் டு த நேஷன். அவங்க பேரில் ஒரு ஸ்டாம்ப் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹிந்தி, இங்கிலீஷ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் ஸ்பெஷல் என்ன கேஸ்னால் ஹீலியம் ஃபில்டு கேசஸ் இந்த லைப்ரரி ஆஃப் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இப்போ வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. என்னது? ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். எழுதியிருக்கிறது வந்து ஹிந்தி, இங்கிலீஷில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு த நேஷ்னல் ஃப்ளாக் வாஸ் டிசைன்ட் பை யாருன்னா பிங்காலி வெங்கையா. சரிங்களா? இவர் வந்து ஒரு ஆந்திர பிரதேஷ்காரர். நெக்ஸ்ட் பாருங்கள், பிங்காலி வெங்கையா ஆந்திர பிரதேஷ் பார்த்தோமா. த ஃபஸ்ட் இந்தியன் ஃப்ளாக் வாஸ் ஓவன் அட் குடியாத்தம் இன் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம ஸ்டேட்டில் தான் வந்து அது வந்து நேச்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. திஸ் ஃப்ளாக் வாஸ் ஹோஸ்டட் பை பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஆன் 15th August 1947 அட் ரெட் போர்ட். சரிங்களா? ரெட் போர்ட் டெல்லியில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடுலேருந்து போன ஃப்ளாக் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் ஃப்ளாக் இஸ் நவ் அண்ட் எக்ஸிபிட் அட் த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம் சென்னை. அந்த ஃப்ளாக் வந்து இப்போ சென்னை மியூசியமில் இருக்குது. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம் சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு த 4 lions சூசன் ஃப்ரம் த சாரநாத் பில்லர் ஆஃப் அசோகா ஆஸ் அ நேஷ்னல் எம்பளம். இந்த 4 lions தான் வந்து அவரோட நேஷ்னல் எம்பளம் வந்து நேஷ்னல் எம்பளம் இல்லையா? அது வந்து சாரநாத் பில்லர்லேருந்து எடுத்திருக்காங்க. இட்ஸ் நான் பிளேஸ் இந்த சாரநாத் மியூசியம். இப்போ அது எங்கே இருக்குதுன்னா சாரநாத் மியூசியமில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். தே ஆர் கன்சர்ன் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் ஃபார் ஃபுட் ஸ்டப்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ். ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் இதெல்லாம் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் கீழே வருதுன்னா அக்ரிகல்ச்சர், கேட்டல் ரேரிங், ஃபிஷிங், மைனிங்.
கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஹனி, ரப்பர், ரெசின் அண்ட் மெடிஷனல் ஹெர்ப்ஸ், லம்பரிங். இது எல்லாமே வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் கீழே வருது. இதுக்கு வந்து ரா மெட்டீரியல், ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எங்கே கலெக்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, ரா மெட்டீரியல் வச்சு the raw materials obtained from the primary activities are converted into finished products கன்வெர்ட் பண்ணுறோம் through machinery on a large scale. These activities are called secondary activities. ப்ரைமரியில் கிடச்சது வச்சு நம்ம வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். அப்போது இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ், கேபிட்டல் அண்ட் ஓனர்ஷிப். இது மூணுமே வச்சு இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இது பாருங்கள், அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இதெல்லாம் அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரி வரும், காட்டன், டெக்ஸ்டைல், சுகர் மில், ஃபுட் ப்ராசஸிங். நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் பேப்பர் மில், ஃபர்னிச்சர் மேக்கிங், பில்டிங் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் சிமெண்ட், அயர்ன், அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ். மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து சீ ஃபுட் ப்ராசஸிங். இது எல்லாமே வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் வருது. அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் நேராக மேட்சிங்கில் கூட இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடோட சிம்பிள்ஸ் பார்ப்போம். அனிமல், தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் வந்து நீலகிரி தார். பேர்டு வந்து எமரால்ட் டவ். ஃப்ளவர் வந்து குளோரியோசா சூப்பர்பா. ட்ரீ வந்து தமிழ்நாடோட ஸ்டேட் ட்ரீ வந்து பாமிரா ட்ரீ. இது எல்லாமே ஸ்டேட்டோட சிம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம். டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ்னால், I already told you that industries produced good and distributed them to the people. For this purpose, some services are required. These services are called tertiary activities or சர்வீஸ் செக்டர். அப்போ டெர்ஷரி ஆக்டிவிட்டிக்கு இன்னொரு நேம் என்னென்னு ஆல்ரெடி எக்ஸாமில் வந்திருக்கு, அது வந்து சர்வீஸ் செக்டார். திஸ் சர்வீஸ் செக்டார் சர்வ்ஸ் த பீப்புள் டு ஃபுல்ஃபில் தேர் டெய்லி நீட்ஸ் லைக் டிரான்ஸ்போர்ட்டில் எதெல்லாம் வருது, ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், சரிங்களா. அப்புறம் கம்யூனிகேஷன், போஸ்ட், டெலிஃபோன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு ட்ரேடில் பாருங்கள், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸு, செல்லிங்ஸு. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங்கில் வந்து மணி டிரான்சாக்ஷன், பேங்கிங் சர்வீஸ். இது எல்லாமே வந்து டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸில் வருது. டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேடு, பேங்கிங் எல்லாமே இதில் வருதுன்னு கேட்பாங்க. டெர்ஷரி ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா சர்வீஸ் செக்டர்னு நம்ம வந்து சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கொஷினு, இது 7th ஸ்டாண்டர்டில் வரப்போகுது ஹிஸ்ட்ரியில். த டைட்டில்ஸ் அஸ்யூம்டு பை த மூவேந்தர்ஸ். இந்த மூவேந்தர்ஸ் வந்து சேரா, சோழா, பாண்டியஸ் இல்லையா, அவங்க வந்து யார் யார் வந்து எந்தெந்த டைட்டில் வந்து வச்சுருந்தாங்கன்னு பாருங்கள். சேராஸில் வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சோழாஸில் சென்னி, செம்பியான், கிள்ளி, வளவன். பாண்டியஸில் வந்து மாறன், வழுதி, செலியன், தென்னார். பாண்டியஸில் வந்து தென்னவரன்னு சொல்லுவாங்களே, கிங்ஸ்க்கு வந்து இந்த சின்ன சின்ன டைட்டில் மாதிரி இதெல்லாமே கூட அவங்க வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மூவேந்தர்ஸ் அவங்களோட போர்ட் எது, கேபிட்டல் எது, சிம்பிள் எது, ஃப்ளவர் எதுன்னு பார்ப்போம். சேராஸ்க்கு வந்து ஃபாமிரா ஃப்ளவர். அவங்களோட போர்ட் வந்து முசிறி, தொண்டி. முசிறிக்கு இன்னொரு பேர் தொண்டி. கேபிட்டல் வந்து வஞ்சி, கரூர். சிம்பிள் வந்து பவ் அண்ட் ஆரோ. அப்போ சேராஸ்னால் பவ் அண்ட் ஆரோ தான் அவங்களோட சிம்பிள். சோலாஸ் வந்து ஃபிக், அத்தி ஃப்ளவர். போர்ட் வந்து புகார். கேபிட்டல் வந்து உரியூர் அப்படின்னு புகார். அவங்களோட சிம்பிள் வந்து டைகர். நெக்ஸ்ட் பாண்டியஸ் பாருங்கள், மர்கோசா, நீம் ஃப்ளவர் தான் அவங்களோட ஃப்ளவரு. பாண்டியஸ் வந்து போர்ட் வந்து கொர்க்கை. கேபிட்டல் வந்து மதுரை. அவங்களுக்கு வந்து சிம்பிள் வந்து 2 ஃபிஷ்ஷு. சிங்கிள் ஃபிஷ் கூட கொடுத்துருப்பாங்க கொஷனில், நம்ம வந்து 2 ஃபிஷ் வந்து சூஸ் பண்ணணும். எக்கோ ரீஜன், இது வந்து ஐந்திணைகள் இருக்கு இல்லையா தமிழில், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து எது எதுக்கு, குறிஞ்சினா ஹில்லி ரீஜன், முல்லைனா ஃபாரஸ்ட் ரீஜன், மருதம்னா ரிவரின் ட்ரக் பிளெயின்ஸு, நெய்தல்னா கோஸ்டல் ரீஜன், பாலைனா பாச்சுலேண்ட். அங்கங்கே அந்தந்த ஏரியாக்கு தகுந்த மாதிரி. இப்போ குறிஞ்சினா ஹண்டிங்கு, கேதரிங்கு, முல்லைனா ஹட்டிங்கு, மருதமில் அக்ரிகல்ச்சர் நடக்கும், நெய்தலில் ஃபிஷ்ஷிங் ஆர் சால்ட் மேக்கிங், பாலையில் வந்து ஹீரோயிக் டேட்ஸு. அவங்க என்ன அங்கே வந்து பீப்புளில் எப்படி இது பண்ணுவாங்கன்னா, குறிஞ்சியில் வந்து குறவர், குறத்தியர் அந்த மாதிரி பீப்புள் அப்படி பேசுவாங்க, கூப்பிடுவாங்க. முல்லையில் வந்து ஆயர், ஆய்ச்சியார். மருதமில் வந்து உழவன், உளத்தியர். நெய்தலில் வந்து பரதவர், நுலாத்தியர். பாலையில் வந்து மறவர், மராத்தியர். நெக்ஸ்ட் வந்து அவங்க எந்தெந்த சாமியை வந்து கும்பிட்டாங்க, அதுவும் நிறைய வாட்டி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்திருக்கு. குறிஞ்சி திணையில் இருக்கிறவங்க வந்து முருகனை கும்பிட்ருக்காங்க. முல்லையில் இருக்கிறவங்க வந்து மாயன்னா விஷ்ணு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு மருதமில் இருக்கிறவங்க வந்து இந்திரனை கும்பிட்ருக்காங்க. நெய்தலில் இருக்கிறவங்க வந்து வருணனை கும்பிட்ருக்காங்க. அவங்களோட டேட் வந்து வருணனை. நெக்ஸ்ட் வந்து பாலையில் வந்து கொற்றவை, சரிங்களா. இது மேட்ச்சில் கேட்பாங்க, எந்த சாமி எந்த ரீஜனுக்கு அவங்க வந்து வர்ஷிப் பண்ணாங்கன்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வீரக்கல், நடுக்கல். The ancient Tamils had a great respect for the heroes who died in the battles field.
The hero stone were erected to commemorate heroes who sacrificed their lives in war. இது என்னென்னா வீரக்கள்னால் வந்து வாரில் வந்து உயிர் கொடுத்துருப்பாங்க இல்லையா மக்களுக்காக, அதனால் அவங்களுக்காக வைக்கிற இதுதான் வந்து வீரக்கல் நடுக்கல். நெக்ஸ்ட் வந்து உமன் poets ஆஃப் சங்கம் ஏஜ் பாருங்கள். அந்த காலத்தில் உமன் poets எல்லாம் இருக்காங்க சங்கம் ஏஜில். ஔவையார், வெள்ளி வீதியார், காக்காப்படையினார், ஆத்திமந்தையார், பொன்முடியார். இந்த ஹிஸ்ட்ரியில் வர சில நேம்ஸ் எல்லாம் தமிழில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் அதே வேர்டு வந்து இங்கிலீஷில் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.